சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஸ்ரீமலாய வித்மகே கலகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, அடுத்த ஒரு 11 மாதங்களுக்கு கவலைப்படாம கஷ்டப்படாம நிம்மதியா ஒரு பிரச்சனை இல்லாம நீங்க இருக்கலாம். காரணமே பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட புதன் பகவான் நீச நிலையிலிருந்து தன்னுடைய சுயபலத்திற்கு வரப்போகிறார். ஸோ அடுத்த ஒரு 11 மாதத்துக்கு நீங்க பிரச்சனை இல்லாம இருப்பதற்கு இந்த கிரகம் மிக மிக முக்கியம். பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. பொன் என்பது தங்கம். ஸோ காசு பணத்தை விட கல்விக்கு காரகிரகம் தான் புதன் பகவான். ஸோ கல்வியும் கலையும் மிக எளிதாக வந்துடாது, கிடைச்சிடாது அப்படின்னு தான் அதோடைய அர்த்தம். அப்படிப்பட்ட புதன் பகவான் உங்களுடைய சாமர்த்தியத்திற்கு மேலும் விதை போடும் விதமாக உங்களை பல காரியங்கள்ல ஜெயிக்க வைக்க போறாருங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எதுலெல்லாம் உங்களால ஜெயிக்க முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்களோ, சொந்த பந்தங்க நினைச்சாங்களோ, உறவுகள் நினைச்சாங்களோ, அவங்க முன்னாடி நீங்க ஜெயிக்க போறத கடவுள் பார்க்க போகிறார். அதுக்கு உறுதுணையா இருக்க போறாரு. மிக முக்கியமா நீங்க எதெல்லாம் ஆசையால இழந்தீங்களோ அதெல்லாம் ஆண்டவனால திரும்ப கிடைக்க போது 5 விஷயங்கள். அது என்னென்னன்றதை இன்றைய விதத்தில் பார்த்துருவோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. இல்லை நம்ம சேனல்ல ஏற்கனவே சனிப்பயிற்சி பலம் மற்றும் தமிழ் புத்தாண்டு பலங்களை பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்ற சொல்லி தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்புறம் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய். இந்த செவ்வாய்க்கு சற்று பகை கிரகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த புதன் பகவான். இருந்தாலும் கூட புதன் உங்களுக்கு சில காரியத்துல நன்மை செய்வார். உங்களுக்கு ஆயுளை கொடுக்கக்கூடிய 8ஆம் வீடான மிதுனத்திற்கு அவர் தான் அதிபதியா இருக்கிறார். லாபத்தை கொடுக்கக்கூடிய கன்னி ராசிக்கு அவர் தான் அதிபதியா இருக்கிறார். ஸோ ஆயுளையும் அதே நேரத்துல லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த புதன் பகவான் இருக்கிறார். அந்த புதன் மீனத்தில் சனி செவ்வாயோடு இணைந்து நீச நிலையில் இருக்கிறார். ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே அவர் பேர் செறிஞ்சு மேச ராசிக்கு வர்றார். ஸோ இனிமே புதனுக்கு நல்ல ஒரு பலம் சக்தி கிடைக்க போகுது. சரிங்களா? இதுல மிதுனத்துக்கு வரும்போது ஆட்சியும், கன்னிக்கு வரும்போது உச்சமும் அடைகிறார். அப்போ மீண்டும் தன்னுடைய வலிமையை இழக்கணும், நீச நிலைக்கு போனா 11 மாசம் ஆகும். அப்போ அந்த 11 மாசத்துல ஆட்சியும் உச்சம் பெறாரு இந்த புதன் பகவான். ஸோ ஒட்டுமொத்தமா பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, விருச்சிக ராசிக்கு முதல்ல எடுத்த உடனே நான் சொல்லக்கூடியது படிப்பு. கல்வியில் தேர்ச்சி பெறப் போகிறார்கள். வைத்த அரியர் சரி செய்ய போகிறது. மேலும் ஜூன் மாதத்திற்கு பிறகு கடகராசிக்கு செல்லக்கூடிய குருடைய 5ஆம் பார்வை விருச்சிக ராசியான உங்கள் மீது பதிகிறதுனால நிச்சயமா படிப்புல இருந்த அரியர் தடையெல்லாம் விலகி உங்களுடைய ஆசை படிப்புன்னு சொல்லுவோம், அந்த படிப்பை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஸோ நீட்ல சக்சஸ் ஆகிறது, மிகப்பெரிய வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களுக்கு சென்று படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். பெரிய பெரிய இடங்கள்ல கல்லூரிகள்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அதே போல 1 மார்க்ல நான் இழந்துட்டேங்க போன முறை, ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப விழுந்து படிச்சு 1 மார்க்ல எனக்கு போயிடுச்சு. ஒரு வேலை, ஒரு இன்டர்வியூ, அரசாங்க தேர்வுகள்ல 1 மார்க் 2 மார்க்ல போச்சுங்க, ஜஸ்ட் மிஸ் ஆச்சுங்க அப்படின்னு தவறவிட்ட வாய்ப்புகள் இந்த முறை அப்படி நடக்காது. கண்டிப்பா நீங்க எழுதக்கூடிய அரசாங்க தேர்வுகள்ல கண்டிப்பா 100% உங்களுக்கு தேர்ச்சிகள் உண்டு. வேலை வாய்ப்பு உறுதியான முறையில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உங்களுக்கு இருக்கு. இது முதல் விஷயம். சரிங்களா? ஸோ படிப்பு மற்றும் வேலை இந்த 2லையும் தேர்ச்சி பெறுவீர்கள். அந்த வேலைக்காக அட்டன் பண்ணக்கூடிய இன்டர்வியூலும் சரி, எழுதக்கூடிய தேர்வுகளும் தேர்ச்சி பெறுவீங்க. ஸோ தேர்ச்சி என்பது கண்டிப்பா சக்சஸ் ஆகும் இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு. அடுத்து செகண்ட் மிக முக்கியமா, ஸோ காதலால, ஒரு பாசத்தால, சில உறவுகளால நீங்க இழந்திருப்பீங்க, இல்லை ஏமாந்துருப்பீங்க. சரிங்களா? அதுவும் மிக முக்கியமா எதை நீங்க இழந்திருப்பீங்க அப்படின்னா, ஒரு சொத்து பத்தா இருக்கலாம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகள், ஒரு முன்னேற்றம், ப்ரொமோஷன் இருக்கலாம், அவங்களுக்காக நீங்க விட்டு கொடுத்து இடம் மாறாம இருந்திருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் நீங்க யாருக்காக விட்டு கொடுத்தீங்களோ அவங்களையே உங்களை கண்டுக்காம விலகி போயிருந்திருப்பார்கள். சார் இவங்களுக்காக நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டு இருப்பீங்களா? கவலைப்படாதீங்க, ஆண்டவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். நீங்க யாருக்காக எந்த ஒரு விஷயத்தை நீங்க இழந்தீங்களோ அந்த விஷயத்தை மீண்டும் கடவுள் உங்களுக்காக கொடுக்கிறாரு, உங்களுடைய மனசுக்காக கொடுக்கிறாரு. சரிங்களா? கண்டிப்பா வேலையும் சொத்தும் புதிதாக உருவாகும். யாருக்காக அந்த ப்ரொமோஷனை நீங்க விட்டு கொடுத்தீங்களோ அல்லது இடம் மாறாம இருந்தீங்களோ அந்த மாற்றத்தின் மூலமா உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நிச்சயமா புதிய சொத்து உருவாகும். ஒரு சொத்தை இழந்திருப்பீங்க, ஆனா இப்போ இந்த 2020 புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு.
அதை கண்டிப்பா செய்வார். அப்போ சொத்தும் பதவியும் பொறுப்புகளும் கண்டிப்பா மீண்டும் கிடைக்கும். இது இரண்டாவது. மூன்றாவது விஷயம், நிறைய பேருக்கு இந்த குழந்தை வாய்ப்பு ஜஸ்ட் மிஸ்ல போச்சுங்க, ஒரு 2 மாசம் கரு தங்குச்சு, இப்போ என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் கடந்த வருடங்கள் அல்லது இந்த வந்த வருடங்கள்ல இந்த குழந்தை பாக்கியத்துக்கு ஏங்கி ஏங்கி தவிச்சிருந்திருப்பீங்க. கவலைப்படாதீங்க, ஆண்டவன் இந்த வருடம் உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறாரு. காரணம் புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய குருவன் உச்சமடைந்து அவருடைய 9ஆம் பார்வை என்பது 5ஆம் இடம் மீன ராசியில பதியுது, உங்களுடைய விருச்சிக ராசியின் மீது பதியுது. அப்போ புத்திரகாரன் உங்களையும் பார்த்து புத்திர காரகஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால நிச்சயமா தவற விட்ட குழந்தை பாக்கியம் இனி கிடைக்கும். இல்லைங்க, என்னோட பிள்ளைகள்லாம் எனக்கு இருக்கு, ஆனா விலகி இருக்கிறாங்க, சரியான முறையில் என்னுடைய பேச்சுவார்த்தைகள் இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறீங்களா? பிரிந்த பிள்ளைகள் ஒன்று சேருவாங்க. பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு, ஒரு உதவி, பிள்ளைகிட்ட நீங்க எதிர்பார்த்த பாசம் அன்பு கண்டிப்பா கிடைக்கும். இது மூன்றாவது. அடுத்து நான்காவது. ஸோ நிச்சயமா இந்த ஒரு நேரத்தை விருச்சிக ராசிகள் ரொம்ப எதிர்பார்ப்பது, வாழ்க்கையில் இதுதாங்க என்னுடைய லட்சியம், இதுக்கு தாங்க நான் போராடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு யாரும் உதவி செய்ய வேண்டாம், ஆனால் தடுக்காம இருந்தா போதும், எனக்கு உபத்திரம் பண்ணாம இருந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அப்படி உங்களை தடுத்தவர்கள், உங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டையா இருந்தவர்கள் இப்போ அடங்கி போவார்கள், அமைதியாக விலகி போவார்கள். அதனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க முழு சுதந்திரத்தோடு முழு உரிமையோடு அந்த ஒரு காரியத்தை செய்ய முடியும். அந்த ஒரு காரியத்தில் முதல்ல நான் சொல்லக்கூடியது புதிய ஆராய்ச்சி, கண்டுபிடிப்பு அல்லது முக்கியமான திருமண வாழ்க்கை டிசிஷன் முடிவுகள் மற்றவங்களுக்காக நீங்க விட்டு கொடுத்து இருந்திருப்பீங்க. அந்த முடிவுகளை துணிஞ்சு தைரியமா சுதந்திரத்தோடு நீங்க எடுக்க முடியும். அப்படி எடுப்பதால் என்ன செய்யணும், உங்களுடைய ஆசை லட்சியம் நிறைவேறும், அதே போல இழந்த நிம்மதி கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை முடிவுகளை நீங்க சுதந்திரமா எடுக்கிறதுக்கு உங்களை தடுத்த உறவுகள் விலகுவார்கள், அமைதியாவார்கள். இது கண்டிப்பா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நடக்கும். முழு உரிமையோடு சுதந்திரத்தோடு உங்களுடைய வாழ்க்கையில் முடிவுகளை எடுத்து உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்குவீங்க, நிம்மதி அடைவீங்க. சரிங்களா? இதற்கடுத்து ஐந்தாவதாக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரங்க இந்த உடல் ஆரோக்கியம். உடல்ல போகாத பிரச்சனை ரொம்ப வருஷமா இருக்குது, ஒரு நோய் பிரச்சனை, ஒரு குறை இருக்குது அப்படின்னா அது இந்த வருடம் சரியாகும். காரணம் குருவனுடைய பார்வை பிளஸ் இன்னொன்று இருக்கு. கேதுபான் உங்களுடைய விருச்சிகத்திற்கு 10ஆம் வீடு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். ஞானக்காரகன், மோட்சக்காரகன். அப்போ நோய்க்குண்டான மருந்து மாத்திரைகளை கிடைக்க வைப்பார், சரியான சிகிச்சையை கிடைக்க வைப்பார். கண்டிப்பா அதனால ஒரு நல்லது அப்படின்றது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்க விருச்சிக ராசிக்காரங்க. அப்போ நோய் பிரச்சனைகளும் உங்களுக்கு தீருதுங்க. சரிங்களா? ஸோ இது போக பிற பலன்கள், பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா 10ல் கேது பகவான் இருக்கின்ற ஒரு காரணத்தினால் நிச்சயம் இந்த ஒரு நேரத்துல தொழில் அதிக முதலீடு வேண்டாம், புதிய தொழில் செய்ய வேண்டாம். ஓகேங்களா? ஆனா புதன் நல்லா புரிஞ்சுங்க, இந்த 11 மாதங்கள்ல மிதுன ராசியில் ஆட்சியும் கன்னி ராசியில் உச்சம் அடையக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வெளிநாடு யோக வாழ்க்கையும், அதே போல டாக்குமெண்ட், பத்திரம், ஒப்பந்தம், அக்ரிமெண்ட் போன்ற விஷயத்தால் ஒரு லாபம், புதிய ஒரு தொழில் கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய படிப்புல புதிய வேலை வாய்ப்பும், அந்த அக்ரிமெண்ட் ஒரு 2 வருஷம் கான்ட்ராக்ட், ஒரு 3 வருஷம் கான்ட்ராக்ட் அப்படின்ற அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது. படிப்புல சர்டிஃபிகேட் பத்தல, நீங்க வாங்கின டிகிரி பத்தல இப்படின்னு சொல்லி வேலையில இல்லை ப்ரொமோஷன் நிராகரிச்சவங்களுக்கு முன்னாடி உங்க திறமையை வெளிப்படுத்தி அந்த ப்ரொமோஷனை நீங்க வாங்கிடுவீங்க, அதுக்கு வாய்ப்பு உண்டு. மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட், நீதித்துறை, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் சம்பந்தமான விஷயத்துல பெரிய லக் இருக்கு. இது போக லாட்டரி டிக்கெட்டு, ட்ரேடிங்கு, ஷேர் மார்க்கெட்டு இதுல ஒரு லாபங்கள் கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. மேலும் மருத்துவ ஃபீல்டில், காவல்துறை ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமா இந்த வருடத்தில் வேற ஒரு ப்ரொமோஷனுக்கோ வேற ஒரு இடங்களுக்கோ இடம் மாறக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இருக்கு. சரிங்களா? இவை அனைத்தும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். வாய்ப்பு பயன்படுத்திங்க. மிக முக்கியமான முறையில விருச்சிக ராசிக்காரங்க உங்களுடைய குல தெய்வத்தினுடைய வழிபாடுகளை தவறாம பண்ணுங்க. முருகப்பெருமான், ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடியது செவ்வாய், செவ்வாய்க்கு அதிதேவதை தெய்வம்னா அது முருகப்பெருமான் தான். சரிங்களா? அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை தவறாம பண்ணும்போது உங்க வாழ்க்கையில நடக்கவிருக்கும் கஷ்டங்களிலிருந்து உங்களை காத்தருள்வார். நிச்சயம் அந்த முருகப்பெருமான், தவறாம அந்த முருகனை வணங்கிக்கங்க. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மற்றும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம்.